Hi students, this is Govind Raj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026க்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் 2019லேருந்து 2025 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லேருந்து 1 மார்க் கொஸ்டின் மட்டும் கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு வாங்க. ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கை கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் வந்து சாம்பர்லின் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மான்ஃபோர் எதற்கு நினைவாக கூறப்படுது? பதுங்கு குளிப்போர் முறை. தட் மீன்ஸ் வந்து ட்ரெஞ்ச் வார்ஃபேர். விதவை மறுமணி சங்கத்தை ஏற்படுத்திய மகாதேவ் கோவிந்த் ரானடே. வார்ஷா ஒப்பந்தம் கலைக்கப்பட்ட 1991. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பல் எங்கே தோற்கப்பட்டா? மிட்வே போர். அதுக்கப்புறம் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வந்து வண்டல்மண் அலுவியல் சாயில். பலவேற்காடு ஏரி டேஸ் மாநிலம் இடையே உள்ள தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பின்னடியும் பருவக்காற்று. ரெட்ரேட்டிங் மான்சூன் விண்ட் பிக்அப்ஸ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடல். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1875 தான் புக்கிங் சைடு கொஸ்டின். பருவக்காற்று காடுகள் டேசன் பற்றின டேசன் அழைக்க அப்படின்னா இலையுதிர் காடுகள். எந்த இரு நாடுகளிலே பஞ்சசீலம் ஒப்பந்தம் கையில் இந்தியா மற்றும் சீனா. மாநில அமைச்சரின் தலைவர் முதலமைச்சர். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை சிஎம். அடுத்து வந்து பார்த்தா 13th காட் இதோட பார்த்தா முதல் சுற்று நடைபெற ஜெனீவா. இந்தியாவில் உலகளாவிய பொது வழங்கல் முறை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு, நம்மளோட ஸ்டேட் மட்டும் தான். அடுத்து செகண்ட் பப்ளிக் கொஸ்டின். ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அது எல்லா பப்ளிக்குமே கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். யாகாதிபத்தியம் முதலாளித்துவ உச்சகட்டம் என்று கூறிய லெனின். அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டு எங்கே விஷயம்? ஈரோசிமா. எந்த ஆண்டு உடன்கட்டை சதி அபாலிஷ் பண்ண? 1820. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்தவுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறைச்சட்டத்துக்கு எதிரானது என்று கூறிய டூடுமியான். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தா 5th அமிர்தசரஸில் ரவுலட் சட்டை எதிர்த்து போராட்டங்கள் கைது செய்யப்பட்டு வந்து டாக்டர் சைபுதீன் கிச்லோ. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம். லேண்ட் மாஸ் பவுண்டட் பை சி ஆன் த 3 சைட்ஸ் ரெஃபரன்ஸ் த பெனின்சுலா. ஆறுகள் மூலம் உருவாகும் மண்டலம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் இருக்கும் ரிப்பீட் ஆகுது. பப்ளிக் கொஸ்டின் நல்லா பாருங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்பட்டு கோயம்புத்தூர். இந்தியாவின் மான்செஸ்டர்னா மும்பை. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து போக்குவரத்துக்கு நேரடியாக உற்பத்தியாளர் நுகர்வை இணைக்கிறது சாலை போக்குவரத்து. தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரன் சொல்லுவோம் தொட்டபெட்டா. தட் மீன்ஸ் ஹையஸ்ட் பீக். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். ஒபெக் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. ஆர்கானிசம் ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ். அடுத்து நம்ம முதன்மை துறை வந்து வேளாண் துறை உள்ளது. கருப்பு பணத்திற்கு காரணங்கள் என அடையாளம் கண்டறியப்பட பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல், மேற்கூறிய அனைத்து கம்பேர் பண்ணி. இது 2வது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். 3வது பன்னாட்டு சங்க உருவாக்கத்துக்கு முன்முயற்சி எடுத்த உட்ரோவில் சார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டு மருது பிரதர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எதன் பின்னர் நிறைவேற்றப்பட்டதுன்னா முண்டா கிளர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கப்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவனத்தில் சீகன் பால்கோ. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கர்னா உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது 1925. பலவேற்காடு ஏரிகள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் அமைந்துள்ளது. ஒரே அளவு மலை இடங்களை இணைக்கும் கோடு தான் சமமலை கோடுகள். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சி தஞ்சாவூர். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானரி ஆஃப் தமிழ்நாடு தஞ்சாவூர். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அமையாத கனவா இதுனா பார்த்தீங்கன்னா போர்க்காட். அதுக்கு மக்கள் தொகை பல்வேறு அம்சங்களை பற்றி அறிவு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மக்களியல். த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் கால் டெமோக்ரபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரபி. அதுக்கு 11th கொஸ்டினுக்கு வந்து முகவரை பற்றி சரியான இறையாண்மை, சமதர்மம், சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. மாநில அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. அடுத்த 13வது கொஸ்டின். டேஸ் உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவு வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாக ஊட்டச்சத்து. முதன்மை துறை வேளாண். இந்த கொஸ்டின் ரிப்பீட். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் 3 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. இனி போக போக நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். உலகத்தின் எந்தவித அரசியல் ஏகாதிபத்தியம் பற்றி லத்தீன் அமெரிக்கா. சீன மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு செப்டம்பர் 1949. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிழக்கிந்திய கம்பெனிக்கான நாடு பிடிக்கும் வாசி எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரன் புலித்தேவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வு ஒத்துழைமைக்கு அனுமதி வழங்கப்பட்ட? கல்கத்தா. அடுத்த கொஸ்டின் தான் பன்னாட்டு சங்க உருவாக்க முன்முதிர்ச்சி எடுத்தது உட்ரோவில் சார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆந்திர சைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவு 80-95. தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் தொட்டப்பட்ட. ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகம் 3, சிறிய துறைமுகம் 15. பழைய வண்டல் படிவுகளை உருவான பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து கம்பு டேஸ் பூர்வீகம். கம்பு வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகம் கொண்டது. 11வது கொஸ்டின் வந்து குடியரசு நிதி நெருக்கடி நிலை அறிவித்துன்னா பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 360. அதே மாதிரி எஜுகேஷன் சட்டப்பிரிவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. 12வது கொஸ்டின் ஆப்ஷன் பி. தட் மீன் காற்றம் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம். 13வது இந்தியாவில் தோன்றியதாக உணவு தானிய உற்பத்தி தண்ணீர் பசுமை புரட்சி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிரீன் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் வந்து தோல் தொழிற்சாலை இல்லாத மாவட்டம் அல்லது வந்து ஒரு இதுன்னு சொல்லுவோம் தருமபுரி. அடுத்தது 5வது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தடவை கிழக்கு ஆசியில் உதயமான வலிமை வாய்ந்த ஜப்பான். பன்னாட்டு சங்க உருவாக்கத்தை முன்முயற்சி
முடிச்சது உட்ரோல்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். சதி 1829 வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்திய தேசியங்கள் 3வது மன்னர்னா 1000 இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாக்னீர் சந்தி வந்து மன்னர் வளைகுடா இந்தியாவை இலங்கையிலிருந்து பிரிக்கிறது. அடுத்து ஆறுகள் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண் ரிப்பீட்டட் கொஸ்டின். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா ரிப்பீட்டட் கொஸ்டின். கூற்றும் காரணம் வந்து சரியான கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ. இந்திய அரசு முகர் எத்தனை முறை ஒரே ஒரு முறை. how many times the as the preamble to the constitution of India only once. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியா தனது மிக நீண்ட எல்லையான பங்களாதேஷ் லாங்கஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா லேண்ட் பார்டர். முதன்மை துறை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேளாண். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 13வது கொஸ்டின் கோல்டன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா சுல்தான். இந்தியாவில் உள்ள வரிகள் வந்து நேர்முக மற்றும் வரிகள் ஆ மற்றும் ஆ கம்பேர் பண்ணுறோம். அடுத்து வந்து 2019 பப்ளிக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இத்தாலி யாருடன் லேட்டன் உடன்படிக்கை போப்பு. அதுக்கப்புறம் இந்தியா தேசிய காங்கிரஸ் 3வது கூட்டம் எங்கே நடைபெறும்னா 1000 விளக்கு. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய நீதிபதினா டி முத்துசாமி. இந்தியாவில் முதலில் ஒழுங்குபடுத்த சென்னை தொழிற்சாலை சங்கம் உருவாக்கப்பட்ட 1918. அசர்ஷன் ரீசன் ஆப்ஷன் பி. 6th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்று தான் இதுக்கு ரெஃபர் பண்ணிங்க. பாங்கர் வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரே அளவு மழைப்பெறும் இடங்களை கொண்டு ஐசைடு சமவெப்பக்கோடு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேப்பர் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட பாலிகஞ்ச். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்களை பற்றி அறிவியல் பண்ண மக்களியல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லாண்டிடியூனல் வே வந்து 80 டிகிரி ஆப்ஷன் ஏ. 11th ஒன்றுக்கு வந்து ரெஃபர் பண்ணி. 12th ஒன்றுக்கு 65. உச்சநீதிமன்ற நீதி ஓய்வு பெறும் வயது 65. 13வது கொஸ்டின். அப்புறம் 14வது கொஸ்டின் வந்து உணவு மற்றும் சத்துணவு பாதுகாப்பு மேற்கொண்டு கிடைத்தல். அடுத்தது செப்டம்பர் 2020 கொஸ்டின் பேப்பர். எத்தியோப்பியன் படைகள் இத்தாலியன் படைகளை விடுத்துட்டு அடோவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தினால் ஜூன் 26, 1945. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் என்ன சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதுக்கப்புறம் எந்த கிளர்ச்சி பின்னர் சோட்டா நாக்பூர் குத்தகை நிறைவேற்றப்பட்டதுனா புண்டா கிளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ஆட் ஒன்றுனா வேம்நாட் லேக்கு. கோல்டன் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த தட் மீன்ஸ் வந்து பொன் புரட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அணி கொடுத்துருங்க. இது இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காற்றாற்றல் நிறுவப்பட்டது வந்து சென்னை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் மீன்ஸ் இதில் பார்த்தி கம்பேரிசன் பண்ணும்போது த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிய பருவக்காற்று எந்த கடலில் ஈரப்பதத்தை எடுத்துக் கொடுக்குன்னா வங்கக்கடல். தட் மீன்ஸ் வந்து பே ஆஃப் பெங்கால். ரொம்ப முக்கியமான பேரிடர் அவசர கால தொலைவில் 1077. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிக் அவுட் தான். இதில் வந்து இப்போ கம்பேர் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். 12th கொஸ்டினுக்கு சிரில் ராட்க்ளிஃப். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 13வது கொஸ்டின் வந்து மூலதன சந்தை. 14வது கொஸ்டின் ஆப்ஷன் பி மட்டும். அடுத்தது வந்து இப்போ செப்டம்பர் 2021 கொஸ்டின். நிறைய கொஸ்டின் அப்படி பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ரஷ்யா. செகண்ட் ஒன்று 24th October 1920. தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன் சதி வந்து 18 ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. செவன்த் ஒன்று வந்து வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் காசஸ் ரெயின்ஃபால் வந்து பஞ்சாப். அதுக்கப்புறம் மாங்கனீசு டேஸ் பண்ண மின்கலங்கள் டேஸில் சேமிக்க பயன்படுகிறதுனா மின்கலங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக மக்கள் தொகையான உத்தரப்பிரதேஷ், அதாவது ஹையஸ்ட் பாப்புலேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு வந்து இந்தியாவில் தமிழ்நாடு தேயிலை உற்பத்தியில் 2ஆம் இடம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கு ஆங்கிலோ இந்திய வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதித்துவ ஆளுநர். 12th கொஸ்டினுங்க மக்மகான் எல்லைக்கோடு தான் இந்தியா சைனா. அதுக்கப்புறம் 13th ஒன்று வந்து ஜிடிபியில் யூஸ் டு மெஷர் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட். 14th ஒன்று அந்நிய செலவாணி மேலான சட்டை கொண்டு வந்தார். மீன்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1999. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து மே 2022 கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ரங்கையா. செகண்ட் ஒன்னுக்கு வந்து ராஜாஜி. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பெரியலிசம் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் லெனின். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெள்ளூர் ரிவால்ட் வந்து 10th July 1806. அதுக்கு 5th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி. 6th ஒன்னுக்கு வந்து ஆட் நோட்டுக்கு ஆப்ஷன் டி கரிசல்மன். 7th ஒன்னுக்கு வந்து ஆங்கனீஸ் இன்ஸ்டிடியூட் டு ஸ்டீல் மேக்கிங். தட் மீன்ஸ் எஃகு தயாரிப்பில் பயன்படுது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 8th ஒன்னுக்கு போர்காட். 9th ஒன்னுக்கு வந்து பார்த்தா கரூர். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா த டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் சொல்லும்போது கரூர். அதே மின்னியல் தலைநகரம் எலக்ட்ரானிக் கேபிட்டல் சொல்லும்போது பெங்களூர். அதே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பாக்னீர் சந்தி மன்னர்களும் இலங்கை. ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆர்டிகல் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபினான்ஸ் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 360. மேலவை உறுப்பினர் குறைந்தபட்ச வயது 30. அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கத்தை 1990 அறிமுகப்படுது புதிய பொருள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. 14th ஒன்று ஆப்ஷன் சி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிடிஏ கொஸ்டின் 1 மார்க் பார்க்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன்னுக்கு ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. முதலாவது வனச்சட்டம் 1865. அதுக்கப்புறம் திருக்குறள் வந்து தொடக்க கால தமிழ் இலக்கிய நூலாக இருந்தது. பழவேற்காடு தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் இடையே அமைந்துள்ளது. அடுத்து 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 8th கொஸ்டின் பொருந்தாத என்பது ஏரிகள். அதுக்கப்புறம் 9th கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜூட் மில் வந்து பார்த்தா கொல்கத்தா. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும்னா சின்னக்கல்லா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் செல்லு. அமைச்சரை குழு ஒட்டுமொத்த மக்களவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின் பஞ்சசீல கொள்கையை கையெழுத்தான நேரு மற்றும் சோயன்லாய் அவங்கள. 13வது கொஸ்டின் உலக வர்த்தக அமைப்பின் பற்றின தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இயக்குனர்
மாறுபட்ட ஒன்று பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான தட் மீன்ஸ் வந்து ஜிஎஸ்டி மற்ற டைரக்ட் டேக்ஸை கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்து PTA 2க்கான கொஸ்டின் உலகின் எந்த பகுதி டாலர் அரசியல் லத்தீன் அமெரிக்கா. செகண்ட் கூற்றுக்கான ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ஐ மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சத்யார்த்த பிரகாசம் தயானந்த சரஸ்வதி. ஃபோர்த் ஒன்று ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் குடியிருப்பு யாரால் நிறுவப்பட்டது ரொம்ப முக்கியம். இந்த பீனிக்ஸ் செட்டில்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் காந்திஜி. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. தமிழ்நாட்டுன்னு சொல்லும்போது தொட்டபேட்டா கம்பேர் பண்ணுவோம். தென்னிந்தியாவில் வந்து ஆனைமுடி. தங்க இலை பேர் வந்து ஜூட் தட் மீன்ஸ் வந்து கோல்டன் ஃபைபர். முதல் அணுமின் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஹெலிகாப்டர் தொடர்பு பார்த்தீங்கன்னா பவன் ஆன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகர் கரூர். மாறுபட்ட சொத்துரிமை. 12th ஒன் வந்து ஆளுநர். 13th ஒன் வந்து மொத்த உள்ளனர் ஜிடிபி கம்பேர் பண்ணக்கூடியது. 14th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி ஆப்ஷன் பி. அடுத்து வந்து PTA ஒன் மோர் PTA கொஸ்டின். தென் அமெரிக்காவின் விடுதலைக்காக துரிதப்படுத்துவது நெப்போலியன் படையெடுப்பு. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சில 1976. விதவை மறுமணிச்சனும் MG ரானடே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஒன் மார்க் கொஸ்டின். தமிழிசை வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்படும் ஆபிரகாம் பண்டிதர். 3 பக்க நீரால் சொல்லப்படும் தீபகற்பம். அதுக்கப்புறம் மண். அடுத்த கொஸ்டின் வந்து பெட்ரோலியம் உள்ள கார்பன் மற்றும் ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலை கலக்காத பெரியார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH40 ரொம்ப முக்கியமான NH40 மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. அதுக்கப்புறம் 18 உறுப்பினர் 18. 12வது கொஸ்டினுக்கு 13வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய காலனியாக இருந்த போர்த்துகீசியர்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டான்சி வாஸ் ஃபார்ம்டு லுக் ஆஃப்டர். அடுத்த கொஸ்டின் அடுத்த PTA கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம், வேலூர் புரட்சி, கொல்கத்தா. அதுக்கப்புறம் வந்து 4th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. 5th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம். 6th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பாக்னீர்ஸ் தான் இலங்கை மற்றும் இந்தியாவில் பிரிக்கிறது. 7th ஒன்றுக்கு வந்து இலையுதிர் காடுகள். 8th ஒன்றுக்கு வந்து விசாகப்பட்டினம் ரொம்ப முக்கியமான மாங்குரோ காடுகளும் வியனத்து ஒன்று. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. 11th ஒன்றுக்கு நாடாளுமன்றம். 12th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சீனா. 13th ஒன் வந்து வியனத்து. 14th ஒன்றுக்கு தருமபுரி. அதாவது பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலை இல்லாத ஊர் எதுன்னு கம்பேர் பண்ண முடியும். அடுத்த PTA ஒன் மோர் PTA. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பார்த்தா மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்தவங்க இந்திய அரசு 1935 ரொம்ப முக்கியமானது. 5th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி பணியாளர் தேர்வு தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். 6th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி காப்பர் செம்பு. அதுக்கப்புறம் 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான்வெளி போக்குவரத்து. எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு எளிதில் செல்ல முடியாத பகுதி பயன்படுத்த போக்குவரத்து. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு இந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தென்னிந்தியா நெற்களஞ்சி காவிரி டெல்டா. அரசியலம் சட்ட 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுக்கப்புறம் சட்டம் மேலே நிரந்தர அவையாகும். அதுக்கப்புறம் ஜிடிபியின் எந்த துறையும் அதிகமான வேலை பணிகள் துறை. நியாயமான வர்த்தக உணவு பொருள் கைவினை பொருட்கள் தரும் கிராஃப்ட். அடுத்து வந்து ஒன் மோர் PTA கொஸ்டின் பேப்பர். ஏகாதிபதி முதலமைச்சர் லெனின் PTA கொஸ்டின். அது சீனாவில் மக்கள் அரசியல் கலந்து செப்டம்பர் 1949. தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள். 4th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 5th ஒனுக்கு ஆப்ஷன் டி. 6th ஒன்றுக்கு அந்தமான் நிக்கோபர் லட்சத்தீவு வந்து இந்தியாவுக்கு சொந்தம் 2 தீவு கூட்டங்கள். உலகில் மிக அதிக அளவு மலைப்பெறும் பகுதியான மவுண்ட் சிண்ட்ரோம் எங்கே வந்து இந்தியா. மனிதவள மேம்பாட்டு டேஷ்மோல் கணக்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம். கரிசல்மன் டேஸ் நிலம் பருத்தி மண் நிலம் அழைக்கப்படுகிறது. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. 12th சபாகர் ஒப்பந்தம் இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. 14th தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊடகச்சட்டம் 1980 தொடங்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். 19ஆம் நூற்றாண்டு முடிவதன் தவிர கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமையான ஜப்பான். செகண்ட் ஒனுக்கு போப் இத்தாலி யாருடன் லேட்டர் போப். தேர்ட் ஒன் வடக்கு மற்றும் தெற்கு 1976. இது அடுத்து பார்த்தீங்கன்னா 4th ஒனுக்கு ஆப்ஷன் பி. 5th ஒன் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து முண்டா ரிபல்லியன். 6th இந்தியன் காலனி டேஸ்னா அயனிமன்ற பருவக்காட்டு காலநிலை. வாணிப பயிர் பருத்தி தட் மீன்ஸ் வந்து கேஷ் கிராப். இந்த முதல் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மக்கள் தொகை பல்வேறு அம்சங்களை பற்றி அறிவுபூர்வமான படிப்பு வந்து மக்களே தட் மீன்ஸ் டெமோகிராஃபி. தமிழ்நாட்டின் மக்கள் 2வது முக்கிய உணவு தான் சிறுதான் மில்லட். கீழ்கண்ட மாநிலங்கள் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்குன்னா தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் பொசஸ் த பைகாமரியல் லெஜிஸ்லேச்சர் வந்து தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் ஒப்பேக் வந்து எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்கள் அமைப்பு தட் மீன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு மதிப்பு கூட்டுமுறை. 14th ஒன் டங்கல் திட்டம் 1990. ஸோ ஓவராலாக இந்த ஒரே வீடியோவில் 2019 2025 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பருமே வித் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். 1 மார்க் மட்டும். 1 மார்க் நீங்கள் 14 out of 14 முதல்ல வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் நல்லா படிச்சிங்களா போதும். ப்ளஸ் ஃபில்லப்ஸ் படிக்கணும் மேட்ச் அது போல் கன்சாலிடேட் பண்ணி தான் நம்ம சேனல்
தேவையில்லை. இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். ஸோ நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் எல்லா கேட்டகரிக்குமே வீடியோ நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்க்கும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் நாமளே கிரியேட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியத்துக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேப் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அது ஃபுல்லாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி இந்த 1 மார்க்கை ஃபுல் மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the 10th standard SS public examination 2026. Thank you, all the best. Okay, thank you, bye.